ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பேச போறோம் கேட்டீங்கன்னா, 10 பைசாக்கு போனியாகாத ஒரு மூஞ்ச வச்சுக்கிட்டு ஒருத்தர் தளபதி விஜயவல்ல பார்த்து பிளாட்பாரத்துல பிச்சை எடுக்கிற மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு இவனுக்கு எல்லாம் ஒரு 200 கோடி ரூபா கேடுதான் அப்படின்னு ரொம்ப நக்கலா விமர்சனம் பண்ணியிருக்காரு. அவரை பத்தி தான் இன்னைக்கு யார் பேசுறாரு, எதுக்காக பேசுறாரு, இவர் பின்னாடி யார் இருக்கா, எல்லாத்தையும் இன்னைக்கு உடச்சி பேச போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. அதாவது பொதுவா இங்க உள்ளவங்க என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, டிவிக்கு உள்ள பசங்களுக்கு நாகரிகம் பேச தெரியாது, ஆபாசமா பேசுவானுங்க, தற்குறிகள், அப்படிதான் ரொம்ப பயங்கரமா ஏதோ அவங்களுக்கு தான் இளைஞர்களா இருக்கனால அவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா அறிவே இல்லை அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் பண்ணிருக்கானுங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு பொது மேடையும் சரி, பொதுவில் நீங்க வந்து பப்ளிக்ல பாக்குற இடத்துல எங்கேயாவது தமிழை வச்சுக்கிறதை சேர்ந்த இளைஞர்கள் ஆபாசமாக அவமரியாதை யாரையும் விமர்சிச்சு நீங்க பாத்திருக்கீங்களா? யாரும் பேசியிருக்க மாட்டாங்க. ஆன்லைன்ல சொல்லுவானுங்க, அது இந்த மாதிரி கமெண்ட் போட்டாங்க எனக்கு அந்த, அதாவது எதிர்த்தரப்புல இருந்து நீங்க தளபதி விஜய் அவர்களையோ அவங்களே ஆபாசமா விமர்சிக்கும் போது அதுக்கு தக்க பிள்ளை கொடுத்துருப்பானு தவிர, ஒரு கட்சி சார்ந்த ஒருத்தர், அதாவது தமிழை வச்சுக்கிறது கட்சியில இருந்து ஒருத்தர் பொதுவெளியில மத்தவங்க தரைக்குறவா ஆபாசம் விமர்சிக்கவே மாட்டாங்க. ஆனா இங்க காலங்காலமாக இங்க ஆட்சி செய்த திராவிட கட்சியில் சேர்ந்தவங்க, நாங்க 75 பாரம்பரிய கட்சி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க வயசு தான் அதிகமா இருக்குமே தவிர புத்திகள் கொஞ்சம் கூட இருக்குது. சோ அப்படிதான் ஒருத்தர் நேரத்து பேசியிருக்காரு. யாருங்க கேட்கீங்களா? திமுகவுடைய அமைப்பு செயலாளர் RS பாரதி தன்னுடைய திமுக மேடையில உதயநிதி அவருடைய பிறந்தநாள் பாராட்டு விழா நிகழ்ச்சியில பேசும்போது பேசுறாரு, திமுகவை அழிக்கணும், அவன் கிளம்பி வரான், நம்ம அழிக்கணும் கிளம்பி வந்தவங்களாம் என்ன ஆனாங்கிறது வரலாறு இருக்கு, நம்ம அழிக்கணுக்கு எவனும் நல்லா வந்தா சரித்திரமே கிடையாது. இப்ப கூட புதுசா வந்திருக்கான், அவனால லைட்டா தட்டு போதும் அப்படி விழுந்துருவான். அவனை எப்ப எங்க தட்டுன்னு நம்மளுக்கு தெரியும், அப்ப பாத்துக்கலாம். சோ அவன் வந்து பெருசா 200 கோடி ஒரு படத்துக்கு அவங்க பீத்திக்கிறான். அவனுக்கு 200 கோடியோ கொடுத்ததே திமுக போட்ட பிச்சை. திமுக கட்சி தமிழ்நாட்டுக்கு போய் தான் அவன் 200 கோடியோ சம்பளம் வாங்கிட்டு இருக்கான். இல்லைன்னா பிளாட்பாரத்துல கூட பிச்சை எடுக்க முடியாது. பிளாட்பாரத்துல பிச்சை எடுக்கிற மாதிரி மூஞ்ச வச்சுட்டு இவன்லாம் 200 கோடியோ சம்பளம் அவனுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு ரொம்ப நக்கா கேவலமா விஜய் அவர்ல விமர்சனம் பண்ணிருக்கிற. அந்த 10 பைசா இல்ல 5 பைசா மூஞ்சி பாத்திருக்கீங்களா? 10 பைசா கூட போனேகாது. இந்த பழைய 5 பைசா பாத்திருக்கீங்களா? அந்த மாதிரி அந்த மூஞ்சியும் அந்த 5 பைசா இவங்க கரெக்டா பொருந்தும். ஏதோ இவரு வந்து பாத்தீங்கன்னா பெரிய உலகம் மாதிரியும் விஜய்ல பத்தி பிளாட்பாரத்தோட பிச்சை எடுக்கிற அந்த மூஞ்சி அப்படிங்கிற மாதிரி நக்கலா விமர்சனம் பண்றாரு. நான் கேட்கிறேன் ஒரே ஒரு கேள்வி, சிம்பிளா கேட்கிறேன், என்ன மானாவுக்கு பிளாட்பாரத்துல பிச்சை எடுக்கிற மாதிரி இருக்கிற அந்த மூஞ்சிக்கு 200 கோடி திமுக கொடுக்குது? எதுக்கு கொடுக்கணும்? உங்களுக்கு என்ன கட்டாயம் இருக்குன்னு கேட்கிறேன். என்ன மானாவுக்கு பிளாட்பாரத்துல பிச்சை எடுக்கிற மாதிரி தான் மூஞ்சிருக்கீங்க, அப்புறம் என்ன மானாவுக்கு 200 கோடியே சம்பளம் நீங்க கொடுக்கணும்னு கேட்க? எதுக்கு? உங்கள்கிட்ட வந்து நின்னாரா அவரு? நீங்க தான் எங்க வச்சு படம் தயாரிக்கணும்னு கேட்டாரா? நல்ல வரலாறு திரும்பி பார்க்கணும். உங்களுடைய துணை முதலமைச்சர் இருக்கார்ல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அவர்கிட்ட போய் கேளுங்க. அவர் வாயாலே சொல்லியிருக்காரு. அதாவது குருவிங்கிற ஒரு படத்தை முதலாக ரெட் ஜெயின் அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா தயாரிக்கும் போது நீங்க தானே முதல் படத்துல என் படத்துல நீங்க தான் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி அவர் நடிக்க வச்சிருக்காரு. அதை அவரே தன் வாயாலே சொல்லியிருக்காரு. அப்போ கூட தளபதி விஜய் அவர்கள் அந்த படத்தில் நடிக்கலப்ப நான் பிஸியா இருக்கேன், நீ வேணா விசால வச்சு நடிச்சுக்கமான்னு சொன்னாரு. இல்லைன்னா நீங்க நடிச்சாதான் நான் வந்து அந்த படத்தை எடுப்பேன்னு சொல்லி உறுதியா இருந்து அவர் நடிச்சே ஆகணும்னு சொல்லி வில் புட்டா இருந்து காத்திருந்து அந்த படத்தை நடிக்க வச்சீங்க. அவரை அவங்க வீட்டு வாசல் வந்து நிக்கல, 200 கோடி ரூபாய் கொடுங்க அவங்க படத்துல நடிக்கன்ட்டு நீங்க தாங்கி நின்று அவர் நடிக்க வச்சீங்க. என்ன தெரியும் இவரெல்லாம் வந்து பேச வேண்டிய எனக்கு புரியல. இல்ல திமுக போட்ட பிச்சைங்கள, திமுக எதுக்கு பிச்சை போடணும்? விஜய் அவர்களுக்கு திமுக எதுக்கே கொடுக்கணும் கேட்கிறேன். சினிமா துறைக்கு நீங்க ஏன் செலவு பண்றீங்க? அதாவது கள்ள பணத்தெல்லாம் நீங்க ஒயிட்டா மாத்தணுமா? இல்ல கேட்கிறேன், நாம சொல்லல, நீங்க எதுக்கு இல்லைன்னா கொடுக்கணும்? திமுகவுக்கு என்ன வந்திருக்குன்னு கேட்க. திமுக போட்ட பிச்சைன்னா திமுக வந்து சொந்த உங்க பணத்துல இருந்து போட்டீங்களா? எல்லா மக்களுடைய வரி பணம் இத்தனை நாடு காலமா நீங்க அந்த அரசியல இருந்து நீங்க சம்பாதிச்சிருக்கீங்க. இல்ல என்ன பேச்சுன்னு கேட்கிறேன். அரசியல் ரீதியா பேசணும், அரசியல் ரீதியா பேசணும். ஒரு வயசானா மட்டும் போது, அது புத்தி இருக்கணும் கொஞ்சமாவது. நம்ம வந்து நம்ம இருக்கிற இடம் எங்க, நம்ம பொதுவெளியில பேசுறோம், எப்படி பேசணும் அப்படிங்கிற ஒரு நாரி கூட தெரியல. இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது இளைஞர்களுக்கு முன் வழிகாட்டியா? என்ன வழிகாட்டி? நேத்து கட்சி ஆரம்பிச்ச தமிழை வச்சுக்கிறதுல இளைஞர்கிட்ட போய் பாருங்க, பொதுவெளியில எப்படி பேசணும் கத்துக்கிடுங்க. இல்ல அப்படியே வந்து பாத்தீங்கன்னா, அதாவது பாத்தீங்கன்னா இவங்கெல்லாம் ஏதோ இவங்களாலதான் இந்த தமிழ்நாடே வாழ்ந்துட்டு தமிழ்நாட்டு மக்களே வாழ்ந்துட்டு இருக்கும் போது இவங்க இல்லைன்னா, இவங்க குடும்பம் இல்லைன்னா நீங்க வேணா போயிட்டு அந்த குடும்பத்துக்கு சாட்ரா போட்டுட்டு காலங்காலமா பாத்தீங்கன்னா கொத்தடிமையா இருங்க. அதுக்காக மத்தவங்களையும் ஏன் அதே மாதிரி வெளியெடுத்துருக்கீங்கன்னு கேட்கிறேன். இந்த ஆள்ல என்ன ஜென்மம்னே புரியல. இல்ல அதாவது கொஞ்சம் வயது இருக்கிறதுனால நாம வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மரியாதை இருக்குது. வேற ஆளாச்சு இன்னும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி பேசலாம். இல்ல அதாவது நானும் பார்த்துட்டு இருக்கேன், முழுக்க ஆபாசத்தை தவிர வேற எதுவும் தெரியாது கேட்கிறேன் அந்த கட்சிக்கு. அன்னைக்கு என்ன கருணாஸ் வந்து பாத்தீங்கன்னா கெட்ட வார்த்தைக்கே டிக்ஷனரி நாங்க தான் போட்டு வச்சிருக்காங்க. இன்னைக்கு என்ன இந்த இப்படி பேசுறாங்க? இல்ல இதுக்கு முன்னாடி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஆபாசத்தின் உச்சம், அதான் சொல்லவே வேண்டாம். இல்ல இப்படிலாம் வச்சுக்கிட்டு இவங்க என்ன பாத்தீங்கன்னா மக்களை புரிஞ்சுடுங்க, இந்த மாதிரி ஆட்கள்லாம் எப்படிப்பட்ட ஆட்கள்னு. இல்ல நான் தெரியாம இருக்கிறேன், பிளாட்பாரத்துல பிச்சை எடுக்கிற மாதிரி மூஞ்ச வச்சுட்டு இவங்க 200 ரூபாய் சம்பளம் ஒரு கேடா அப்படின்னு விமர்சிக்கீங்களே. இந்த பிளாட்பாரத்துல பிச்சை எடுக்கிற மாதிரி இருக்கிற மூஞ்சே தான் பிடிக்கும். அந்த படங்கள்லாம் நான் விரும்பி பார்ப்பேன்னு
உங்களுடைய தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்களே சொல்லியிருக்காரு. எப்படி இல்ல உங்களை எதிர்த்து நின்ன உடனே அவரை விமர்சிச்சிருக்கேன். இதெல்லாம் மக்கள் நல்லா புரிஞ்சுக்கிடணும், இவங்களுடைய புத்திலாம் எப்படி இருக்கு, இவங்கெல்லாம் எப்படிப்பட்ட ஆட்கள்னு. ஸோ இதுலதான் இன்னொருத்தருக்கும் இதே நேரத்தில் ஒரு பதிலடி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். பதிலடி கூட சொல்ல முடியாது, ஒரு பதில் விளக்கம். ஓகேவா? யாருன்னு கேட்கீங்கன்னா, திமுக மேடையில பேசக்கூடிய திமுக கட்சிக்காரங்க கிடையாது, திமுக ஆதரவான சொல்லக்கூடிய மதிவதனி அப்படிங்கிற ஒரு சகோதரி தான். பொதுவாக நம்ம பெண்களுக்கு விளக்கமோ பதிலடியும் கொடுக்க மாட்டேன். இதுலயுமே அப்படிதான், அவங்களை விமர்சிக்கப்படுறது கிடையாது. அவங்க சொல்ற அந்த நக்கல் நையாண்டிக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் சொல்றாங்க மறைமுகமா விஜய் பாத்தீங்கன்னா, இப்போ அந்த கட்சியில பாத்தீங்கன்னா செங்குட்டை சேர்ந்ததை பத்தி, அதாவது ஒரு கட்சி பாத்தீங்கன்னா இந்த வடிவில் ஒரு படத்துல பண்ணுவாரு, கிரிக்கெட்டுக்கு ஆள் சேர்ப்பாரு, அதாவது கோழி பிடிக்கிறவன், டயர் வண்டி ஓட்டுறவன், சோ அந்த மாதிரி ஆள் பிடிச்சு டீம் சேர்ப்பாங்களா, அதே மாதிரி சேர்த்துட்டு இருக்கு. எனக்கு அதை பார்க்கும்போது அப்படிதான் தோணுது அப்படின்ட்டு அந்த சகோதரி விமர்சிருக்கு. ஏமா நான் ஒன்னு கேட்கிறேன், இதுக்கு எல்லாம் அச்சாரம் போட்டது யாரு கேட்டீங்கன்னா, உங்களுடைய நீங்க ஆதரிக்கூடிய அந்த கட்சி தான். இவங்கெல்லாம் இப்ப அதாவது இவங்க பாத்தீங்கன்னா அவங்கள போய் செங்கோட்டையன் கட்சி தான் வந்தான்னு சொல்லி அதை கணக்கு போட்டு ஸ்கெட்ச் போட்டு தூக்கலாம் கிடையாது. ஆனா நீங்க ஆதரிக்கிற கட்சி இதெல்லாம் அப்பவே அப்ப இருந்து இப்ப உங்க கட்சியில இருக்காங்கல்ல முக்த அமைச்சர்கள் எல்லாருமே எங்கிருந்து வந்தவங்க, அதிமுக வந்தவங்க. சோ அப்படி அதிமுக பிளவுபடுத்தணும், விஜயகாந்த் கட்சி புதுசா ஆரம்பிச்சதோட சோ அவங்கள பிளவுபடுத்தணும், அவங்க கட்சி விலைக்கு வாங்க. சோ எந்த கட்சியை தான் நீங்க விட்டு வச்சிருக்கீங்க? நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கோழி பிடிக்கணும்னு கூப்பிடுறாங்க, டைம் பேசலாமா? நாம யாரு, நம்மகிட்ட இருக்கவங்க யாரு அப்படி தெரிஞ்சுட்டு பேசுங்க. ஏதோ இவங்க கட்சியெல்லாம் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்தே தொண்டனா இருந்து பயணிச்சு எல்லாத்துக்கும் தான் பதவி கொடுத்து அழகு பார்த்த முடியும். முக்கிய பொறுப்புல இருக்க எல்லாருமே அதிமுகவுடைய அமைச்சர் தான், அதிமுக கட்சிக்காரங்க. அவங்க இந்த கட்சியை தூக்கி நிப்பாட்டிருக்காங்க. இதுல இந்த சகோதரி எப்படிதான் இப்படிலாம் பேசுங்கன்னு புரியல. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. விஜயவில் எங்க போய் நின்று கட்சிக்கு வாங்காமங்கன்னு யாரையும் வெத்திர போச்சோ ஸ்கெட்ச் போட்டோ பணம் கொடுத்தோ கூப்பிடல, தூக்கல, விரும்பி வராங்க. ஆனா நீங்க யாராவது வளர்ந்துட்ட சீமான் கட்சியில இருந்து ஐயோ அந்த கட்சியில இருந்து ஆட்கள் தூக்கிருக்கீங்களே, இதை விட வேற என்ன நினைக்கிறேன். சோ முழுக்க அந்த கோழி பிடிக்கிறது தூக்குறதே நீங்க தான். இந்த லட்சத்துல விஜயவில் விமர்சிக்க இந்த அம்மா என்னது சொல்ல போமா, போய் வேற இருந்தா பாரு. ஓகேவா? சரி, ஓகே. இவங்க இதெல்லாம் ஏன் பேசுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேற என்ன, விஜயை பார்த்து நடுக்கம், பயம். 2026 நாம தோக்குறதுக்கு விஜய் தான் காரணமா இருப்பாரு அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் எங்க மேடையை போட்டாலும் இவங்க கட்சிக்காரங்கள்ல தமிழ்நாட்டில் நிறைய கட்சிகள் விஜய்ங்கிற அந்த பேரை பயன்படுத்தாம இவங்களால பேச முடியாது. சோ அப்படி ஒரு நிலைமையா தமிழ்நாட்டில் விஜய் உருவாக்கி இருக்காரு. சரி, ஓகே. இந்த நேரத்தில் நம்ம இன்னொருத்தருக்கும் ஒரு தக்க ஒரு பதிலை கொடுக்கணும். யாருன்னு கேட்டீங்கன்னா, இவங்களோட அல்லக்கை தான் சாட்டை துறைமுருகன். அவனுக்கு இப்ப என்ன கேட்டீங்கன்னா, செங்கோட்டையன் போயிட்டு விஜய் கட்சியில் சேர்ந்த உடனே செங்கோட்டையன் மிகப்பெரிய ஒரு தற்கொலை ஆகிட்டார். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய புனிதரா இருந்தாரு, அரசியல் பாத்தீங்கன்னா ஒரு அனுபவம் மிக்க ஒரு தலைவரா இருந்தாரு. ஏன்னா சமீபத்துல தான் அவங்களுடைய நொன்ன சீமான் அவர்கள் அவரு மேடையில செங்கோட்டை மேடையில பாத்தீங்கன்னா அவரை புகழ்ந்து பேசினாரு. இப்போ அதே செங்கோட்டையின் விஜய் பக்கம் போனோம்னா அவர் தற்கொலை ஆயிட்டாரு. என்னன்னா நீங்க மக்கள்லாம் உங்களை பார்த்துட்டு இருக்காங்கடா. நீங்க டெய்லி நீங்க நேத்து ஒண்ணு பேசுறீங்க, இன்னைக்கு ஒண்ணு பேசுறீங்க, பார்த்துட்டு இருக்காங்க கன்ஃபியூஸா, காரி துப்புறானுங்க. ஆனா இது எதுவுமே இல்லாத மாதிரி நீங்க உட்காந்து அப்படியே ஒரு பேசுறீங்க பாத்தீங்களா, சிரிப்பு தான் வருது. இதுல ஒண்ணு தூக்கிட்டு வந்திருக்கானுங்க. குழந்தை வடிவில் கொடூரன் யாரு, செங்கோட்டையனா. இந்த வாச்சாத்தி படுகொலை படுகொலைன்னு ஒன்று சொல்லிக்கிட்டு இவனு உருட்டலைறாங்க. நான் கேட்கறேன், அந்த வாச்சாத்தி படுகொலைங்கிறது இப்ப நேரத்து முந்தால நடந்துச்சா? அது 1900 சம்திங் நடந்து சொல்றாங்க, தொழிற்சாலையில் நடந்து சொல்றாங்க. ஏன் அப்ப இருந்து இப்ப வரைக்கும் ஏன் அவர் விமர்சிக்கல நாம் தமிழ் கட்சி? ஏன் நேரத்து நடந்த ஒரு ஃபங்க்ஷன் கூட ஒன்னும் பெருமையா அவருடைய அரசியல் தெரியுமோ, அண்ணனை பத்தி தெரியுமோ நீ புரிந்து பேசுவாரியா? வாச்சத்தி படுகொலைங்க நடந்துச்சுன்னா அப்ப அதை பத்தி அன்னைக்கு விமர்சிக்க வேண்டியதானே? இத்தனை நாள் அதுக்காக விமர்சிக்காத நீங்க. இப்ப விஜய் கட்சியில் சேர்ந்த உடனே தான் உங்களுக்கு வாச்சத்தி படுகொலையில கணக்கு தெரியுதா? இவங்க முழுக்க இப்படிதாங்க. அதாவது இவங்களுக்கு சார்பாக ஒருத்தர் நிக்காரு, இவங்களுக்கு பிடிச்ச அடியில ஒருத்தர் இருக்காருன்னா கண்டுக்கவே மாட்டானுங்க. இவங்களுக்கு எதிராக ஒருத்தர் நிக்காரு, அவங்களால இவங்க அழிய போறாங்கன்னு தெரிஞ்சுட்டு விஜய் அவர்கள் இவங்களுக்கு எதிர் கிடையாது. விஜய் திமுக எதிராக நிக்காரு. ஆனாலும் இவங்க கட்சி இல்லாம போக போகுது இல்ல 2026 உடனே விஜய் கட்சியில சேர்ந்துட்டு அவங்க பாத்தீங்கன்னா துஷ்டன் ஆயிட்டாங்க. வாச்சாத்திய படுகளுக்கு மூல காரணமே செங்கோட்டையன் தான். செங்கோட்டையன் பாத்தீங்கன்னா அவ்வளவுக்குள்ள ஒரு நன்னுள்ளம் கிடையாது. அவர் எவ்வளவுக்குள்ள ஊழல் பண்ணிருக்காரு அப்படி இப்படின்னு. சரி, உங்களுக்கு வேற பழக்கம் என்ன இருக்கு? சோ இப்படி இவனுக்கு எல்லாம் விஜயை பார்த்து கதறத பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இல்ல இப்ப செங்கோட்டையன் வந்ததுக்கு இவ்வளவுக்குள்ள கதறீங்களா? இனிமேதான் ட்விஸ்டே இருக்கு. இன்னும் டிசம்பர் மாசத்துல நிறைய முக்கியமான தலைகள் கூட்டணிகள் நடக்கும். அப்ப எந்த அளவுக்கு கதறாலும் தெரியல. ஏன்னா யாருமே சீமான் கட்சியோ சீமானே சீண்ட போறதே கிடையாது. சரியா? கடைசி வரைக்கும் கதறிட்டே கிடக்க வேண்டியதான், பயிற்சிட்டே கிடக்க வேண்டியதான். அதாவது ஒரு உண்மை இருக்கணும்ல. யார வேணா இருங்க, நீங்க என்ன வேணா பண்ணுங்க, உங்ககிட்ட ஒரு உண்மை இருந்துச்சுன்னா அது என்னைக்குமே ஜெயிக்கும். உண்மை இல்லாதவங்ககிட்ட நீங்க என்னதான் நீங்க சிறந்த பேச்சாளர்ல எந்த ஒரு டாபிக் கொடுத்தாலும் 24 மணி நேரம் பேசுறவங்களுடைய அளவு திறமை உங்கள்கிட்ட இருக்கலாம். ஆனா உண்மை முதல்ல உங்கள்கிட்ட இருந்தா மட்டும் தான் நீங்க ஜெயிக்க முடியும். உண்மை இல்லாம அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தர் நம்மளுக்கு சார்பா இருக்கான ஒரு பேச்சு, எதிராக இருக்கான ஒரு பேச்சு, இப்படி மாறி பேசினா
இந்த பச்சோந்தி கணக்காக நிறமாட்டே இருக்க அப்படின்னா மக்கள் நம்பவே மாட்டாங்க. ஸோ அந்த வகையில் இவங்கெல்லாம் கதறதை பார்க்கும்போது நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கு. ஸோ உங்களுக்கு இன்னைக்கு எப்படி தோணுச்சு, நீங்க என்ன நினைச்சீங்க அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம்.